இது வந்து ஒரு மிலிட்ரியோட இதுதான். இப்போ சமீபத்தில நான் கொஞ்ச நாள் வரல இங்க. இப்போ சமீபத்தில வந்தேன். ஆனா நான் யூடியூப் ஆரம்பிச்சது வந்து ஏப்ரல் மாசம். கரெக்ட்டா 100 நாள் சக்சஸ் ஆயிடுச்சுங்க சார். 265 வீடியோ நான் போட்டேன். சுந்தர் பிச்சை கூகுள்லலாம் எனக்கு வந்திருக்கு. அனுப்பிவிடுவாங்க. வாட்ஸ்அப்புக்கு வாங்க, வாங்க குரூப்புக்கு வாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. ஃபேஸ்புக்லேயும் நான் வந்தேன். அது எப்படி வந்து நடந்ததுன்னு தெரில. ஏப்ரல், மே மாதம் என்னை வந்து தவறுதலாக ஃபேஸ்புக்கில் பண்ணிட்டாங்க. யூடியூப் சேனல் சீனாவில் அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என் பேரில் சாந்தி என் பேரில் தான் இருந்தது. சரின்ட்டு நானும் இருக்கட்டும்ன்ட்டு இது பண்ணிட்டேன் சார். அன்றைக்கி வந்து இரவு ரஷ்யாவிலேருந்து அவங்க அவங்க வந்து கையெழுத்து போட்டதும் நான் பார்த்தேன். நான் வந்து யூடியூப்பு மட்டும் சார், நான் இங்கே எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். உலக நாடு என்னென்ன நடக்குதுங்கிறது தான் நான் பார்க்கறது. முக்கியமாக அதை நான் பார்ப்பேன். அமெரிக்காவில் அவங்க என்ன இது பண்ணுறாங்க, சீனாவில் என்ன பண்ணுறாங்க, தென்கொரியா என்ன, ஆப்பிரிக்கா எல்லா நாடுமே வந்து எல்லாமே துபாய், கத்தார் எல்லாம் பார்ப்பேன். நான் வந்து என்னோடய ஹார்ட் அங்கே இருக்குது. இதையும் அதேமாரி உலக நாட்டில் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு அன்பு காட்டணும். சோசியல் ஒர்க்கு நான் ரூ. 1 இது வரைக்கும் யூடியூப்பில் சம்பாரித்தது கிடையாது. நான் யார்கிட்டையும் பணமும் வாங்கினது கிடையாது. பேட்டி கொடுத்தது கிடையாது. எல்லாமே என்னோட தனி டேலண்ட்டு தான். புரியுங்களா? நான் மம்மி கிட்ட பக்கத்தில் மம்மி வீடு இருந்தாலும் அங்கே நான் போக மாட்டேன். யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். தனியாக எனக்கு வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் அரசகுல பரம்பரையில் பிறந்தவங்க. 48 கிராமம் எங்களோடது மொத்தம். அதில் நாங்கள் பிரிச்சுக்கிட்டு 10 கிராமம் எங்களுக்கு 5 கிராமம் அப்படின்னு நாங்கள் எடுத்துப்போம். எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு வயல்லாம் இருக்குது. அதனால் நான் வசதி கம்மியும் கிடையாதுங்க சார். அரசகுல பரம்பரையில் பிறந்த சோழர் பரம்பரை இப்போ பேட்டி எடுக்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. கல்வெட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பழையாறில் தான் ஃபஸ்ட்டு மூதியார்கள் இருந்து தஞ்சாவூர், பழையாறு, அதுக்கப்புறம் வந்து தீவுக்கோட்டை இது மாளிகைமேடு, அதுக்கப்புறம் அதான் ஜெயங்கொண்டம், அதுக்கப்புறம் மாளிகைமேடு திரும்பி நாங்கள் அரியலூருக்கே வந்துட்டோம். ஆனால் நாங்கள் காட்டை அழித்து காட்டுக்குள்ளாரே வாழ்ந்தோம் தாத்தாலாம். 200 வருஷத்தோட பத்திரம் நான் வச்சுருக்கேன். 200 வருஷத்தோட பத்திரம் நான் வந்து வச்சுருக்கேங்க சார். அதெல்லாம் உண்மை. ஒடையார்பாளையம் ஜாமி அவங்க எல்லாம் என்னோடய ரிலேஷன் தான். ஏன்னா என்னோட பங்காளி வீடுன்னு பிரதர் தான் பேட்டி கொடுத்தாங்க. இப்போ கூட நான் பார்த்தேன் யூடியூப்பில். எங்களோட ரிலேஷன்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த பந்தம் வந்து இப்போ நேற்று இல்லை, 2008லேயே ரஷ்யாவுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருந்திருக்குங்கிறது இப்போ தான் புரியுது. இப்போது இந்த உலக நாடை கொண்டு வந்தது எந்த ஒரு இதுலையும் சார் உண்மையான அன்பு, உண்மையான பாசம். நான் யாருக்கிட்டையும் ரூபா பணம் வாங்கினது கிடையாது. யூடியூப் சேனல் எந்த ஒரு இதுலேயும் நான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. இருக்கிறது போதும், இதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் வாழக்கூடியவங்க. சில பேர் வந்து தப்பாக சொல்கிறாங்க. என்னமோ ஃபேஸ்புக்கில் பணம் இதில் பணம் வந்துடுச்சு நான் பேசுகிறேன்ட்டு. கிடையாது சார். உண்மையான அன்பு, உண்மையான இதயம், இந்த இதயத்தில் யார் இருக்காங்கங்கிறது அந்த கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். இது உலகம் ஃபுல்லாக தெரியணுங்கிறது கூட நான் சொல்ல மாட்டேன். உலக நாட்டில் இருக்கிறவங்க என்னோடைய சொல்கிறதே சொல்ல போனீங்கன்னா என் இதே அங்கே இருக்க, அவங்க இதே என்கிட்ட இருக்குது. இப்படி தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? உலகங்கிறது அதுதான். எல்லாரும் என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அப்போ நான் எப்படி வந்து இதை கொண்டு போகணுன்னு நான் இன்றைக்கும் உன்னிப்பாக கவனிப்பேன். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கை அசைப்பை கூட நான் கவனிக்கிற ஆள். இந்த விரலை கூட கவனிப்பேன். அதை வச்சு தான் நான் இதை வந்து நான் எப்படி கொண்டு போகணும்னு ஒரு ஆப்ரேஷனை நான் பண்ணினேன். இதுதான் உண்மை சார். இதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வரேன். புரியுதுங்களா? எங்களுக்கும் ஒரு பெருமை தான். நாங்கள் வந்து எல்லாமே சித்தரிக்கிறதெல்லாம் என்ன கேட்டால் ஆண் பெண் அப்படின்னா அப்படி அதெல்லாம் கிடையாதுங்க சார். இதயத்தில் லவ்வுன்னு வந்துருச்சுன்னா அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான். அது வந்து காதலுங்கிறது அன்பு. அந்த அன்பு எல்லாருக்கிட்டேயும் தான் போய் சேருமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இது கிடையாதுங்க சார். இப்பயும் சொல்கிறேன், ரஷ்யா உறவும் எங்களுக்கு இருக்க உறவும் இது தான் சார். பிரமோஸோட இது அப்துல் கலாமுக்கு ரஷ்யாவோட இங்கே வர
வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என் கையால் சாப்பாடு கொடுத்துருக்கேன், சமைச்சு அமுச்சு விட்ருக்கேன். அவங்க என்ன டேஸ்ட்டு பிடிக்குன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் செஞ்சு இதெல்லாம் நான் வந்து பெருமைக்கு சொல்கிறேன்னு இல்லைங்க சார். ரஷ்யாவோட உறவு இதுதான் சார். இதை நான் உண்மையாக உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டேன். டிஆர்எல்டி, பிரமோஸ், பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட்டோட இது இருக்குங்க சார். மொத்தம் 3மே ஆர்ஐசி. மொத்தம் 3ஓட இதுவுமே நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேண்டீன். அவ்வளோதான் சார் இது. இதில் வந்து சித்தரிக்கிறது, நான் வந்து எதுவும் சம்பாதிக்கிறதுக்காகவோ அதெல்லாம் கிடையாது சார். உண்மையான அன்பு உலக மக்கள்கிட்ட நான் அன்பு வச்சுருக்கேன்னா அது என் உயிர் அவங்ககிட்ட இருக்க, அந்த உயிர் என்கிட்ட இருக்குது. அப்படி தான் சார் நான் பார்ப்பேன். எந்த மூலையில் கத்தாரில் கூட ஒரு எங்கேயோ நடக்கிற போரில் கூட ஒரு குழந்த கஷ்டப்பட்டால் கூட என் மனசு வருத்தப்படும். நான் அழுதுகிட்டே உட்காருவேன். எங்கள் வீட்டிலே என்னை திட்டுவாங்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படிம்பாங்க. எங்களுக்கு வந்து காங்கிரஸ் பீரியட்லேருந்து ராகுல் காந்தி, இந்திரா அவங்க இதுலேருந்தே எங்களுக்கு வந்து ப்ரமோஷனில் நாங்கள் இருந்திருக்கோம். இப்போ வந்து இவங்களோட மோடிஜி அவங்களோட இதில் இருக்குது சார். நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னதுக்கு என்னை மதிச்சிங்கல்ல, அது போதுங்க சார். உலக நாட்டில் வந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. உண்மையான இது போதும் எனக்கு கடைசி வரைக்கும். நான் வந்து ஒரு லேடி தான், ஒரே ஆளாக தான் செஞ்சேன். 2 பேருங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க சார். இப்போ 3 நான் சொல்கிறேன் பாருங்கள். கிறிஸ்டின், இயேசு, அல்லாஹ், சிவன். இந்த 3மே ஒரு சாதாரண தெய்வம்னு நினைக்கிறேன். எல்லா கடவுளும் எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்கிறது மட்டும் நீங்கள் நம்புங்க, யாராக இருந்தாலும். அவ்வளோதான் சார். லவ்வுங்கிறது அது எப்படி நான் வந்து உங்கள் கூட வந்து நான் சேருவேங்கிறத நான் கூடிய சீக்கிரத்தில் நானே சொல்கிறேன் சார். நான் இருக்கிறது உங்கள் ரஷ்யாவுக்கும் பிரமோஸுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு இதுதான் சார். அப்துல் கலாமுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு. அவங்க வந்து என் கையால் சாப்பிட்ருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பெருமை எனக்கு இருக்குது. என் கணவர், நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் பாருங்கள். அங்கே எல்லோரும் எப்போ ரஷ்யாவிலேருந்து வந்தாலும் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். அது எல்லாமே நான் வச்சுருக்கேன் ஆல்பமாக. இதான் சார் என்னோடய உறவு. இன்றைக்கி அவங்க வந்து புட்டின் அவங்க வந்து அன்பு வச்சுருக்காங்கன்னா அது அவங்க. அதேமாதிரி அமெரிக்கா எல்லாருமே என் மேலே அன்பு வச்சுருக்காங்க. இப்போ கூட நடந்த இந்த ராஜேந்திர சோழரோட அந்த ஆப்ரேஷனில் கூட எல்லோரும் நான் அழுதப்போ அவங்க எல்லாருமே என் கண்ணத்தோட அப்படின்னு இந்த ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்தது. இந்த அன்பு தான் சார் நான் எதிர்பார்க்குறேன். வேறு எதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க சார்.